ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய லவ்வர் இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய லைவ் லொக்கேஷனை உங்களுடைய மொபைல்லையே பார்த்துக்க முடியும். அவங்க வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே சரி, அவங்களுடைய எக்ஸாக்டான லைவ் லொக்கேஷனை இனிமேல் உங்களுடைய மொபைல்லையே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய லைவ் லொக்கேஷனும் அவங்களால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய லைவ் லொக்கேஷனை அவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் லவ்வருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இந்த ஆப் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஆப் தான். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம சொல்கிற ஆப்ஷன் உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்பில் வராது. ஸோ அதனால தான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய லைவ் லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜ் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய ஸ்டோரிஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேப்னு ஒரு ஆப்ஷன் இப்போ எனேபிள் ஆகிருக்கும். எனேபிள் ஆகலைன்னா நம்ம சொன்ன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக அந்த ஆப்பில் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மேப்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனில் உங்களுடைய லைவ் லொக்கேஷனும் மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். அதே மாதிரி மற்றவங்களுடைய லைவ் லொக்கேஷனும் உங்களுடைய மொபைலில் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வேணால் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸோடைய லைவ் லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவோட அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு இல்லையா, அதோட இந்த இடத்துல ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ யாருடைய லொக்கேஷனாவது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஜஸ்ட் அவங்களுடைய ஃபோட்டோவுக்கு நேராக ஜூம் பண்ணனா மட்டும் போதும். அவங்க இருக்கிற எக்ஸாக்டான லைவ் லொக்கேஷனை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். நான் வேணா செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு நேராக ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜூம் பண்ண அவங்க இருக்கிற எக்ஸாக்டான லைவ் லொக்கேஷனுக்கு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுடைய லவ்வர் அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு நேராக ஜஸ்ட் ஜூம் பண்ணிங்கன்னா அவங்க இருக்கிற எக்ஸாக்டான லைவ் லொக்கேஷன் நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி உங்களுடைய லைவ் லொக்கேஷனை அவங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி லைவ் லொக்கேஷன் உங்களுடைய லைவ் லொக்கேஷன் அவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, அந்த மேப் செக்ஷனில் கிளிக் பண்ணிட்டு மேலே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஒன்லி தீஸ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நோ ஒன்னு இருக்கும். ஸோ இதில் 4வது ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், நோ ஒன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று 3 hours, அப்புறம் 24 hours, அடுத்து பார்த்தீங்கன்னா அன்டில் யூ டர்ன் இட் பேக் ஆன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லைவ் லொக்கேஷன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே ஷேர் ஆகாது, யாருமே பார்க்க முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வேணால் மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய லைவ் லொக்கேஷன் இங்கே ஷோ ஆகுதா. இப்போது செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போகிறேன். சேம் அதே தான். அதில் போய்ட்டு அன்டில் யூ டர்ன் ஆஃப் இருக்கு இல்லையா, அதை ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போது என்னுடைய லைவ் லொக்கேஷன் இந்த இடத்துல ஷோ ஆகாது. இந்த மாதிரி உங்களுடைய லைவ் லொக்கேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் ஆகாமல் அவங்க பார்க்க முடியாமல் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் அவங்களுடைய லைவ் லொக்கேஷன் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.